ஹாய்! வெல்கம் டூ சங்கரி சீரிஸ் சேனல். நம்ம இந்த வீடியோல பச்சை பட்டாணி மசாலா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யலாம்ன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு காரம் கொடுக்கறதே பச்சை மிளகாய் தான். நீங்க கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது ஊற வச்சிருந்த கொஞ்சோண்டு கசகசா, ஒரு 4-5 முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. பட்டாணி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு 2 நிமிஷம். உங்களுக்கு கிரேவி இன்னும் நல்லா திக்காக வேணும்னா இன்னும் 2-3 நிமிஷம் கூட கொதிக்க விடுங்க. நல்லா திக்காயிடும். கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.